15/4/2025ங்க. சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. இன்றைக்கி விற்பனை பதிவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 விற்பனை பதிவுகள் இருக்குதுங்க. விற்பனை பதிவை முழுமையாக பாருங்கள். ஜெட் பிளாக்ல வரக்கூடிய கார் இருக்குதுங்க. நல்லா ரட்டத்து மூலம் செவலை இருக்குது. ஷோ குவாலிட்டியான நல்ல மகாலட்சுமி முகாம்சம் கொண்ட தெளிவான மயிலக்கண்ணு, ஷோ குவாலிட்டியான காங்கியங்கன்னு கிடாரிக்கண்ணுங்க. ஒரு உம்பளச்சேரி நாட்டு மாடு, ஒரு குட்டை மாடு இருக்குதுங்க. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 மாதம் சினை மாடு இருக்குதுங்க. சேனலில் போடக்கூடிய பதிவுகளை முழுமையாக பாருங்கள். என்ன விளைநிலவரம் சொல்கிறோம், என்ன விவரங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்த்துட்டு முழுமையாக பார்த்துட்டு கூப்பிடுங்க. அதே மாதிரி எல்லோரும் பார்க்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே வந்து பண்ண வேண்டியதுன்னு ஒன்று, பக்கத்தில் இருக்கிற லைக் பட்டனை ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்கக்கூடிய தேடிட்டு இருக்கிற போஸ்ட்டு வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கு உடனுக்குடன் முன்னாடி வந்து நிற்குங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு லைக் பண்ணிங்கன்னா இன்னொரு 4 பேர் 5 பேர்த்துக்கு வந்து ஷேர் ஆகுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்க்குறவங்களுக்கு முன்னாடி போய் நிற்கும், ஒரு சப்போர்ட்டாக இருக்குங்க. வீடியோ பதிவில் முதலாவதாக பார்த்துட்டு இருக்கிறேங்க. ஒரு ஷோ குவாலிட்டி அமைப்பில் வரக்கூடிய கண்ணுங்க. 6 to 7 மாதமான 7 மாதம் நிறைவடைஞ்ச கண்ணுங்க. சுழி சுத்தமான கண்ணு, டாப் குவாலிட்டியான ரெட்டை நாடி உடம்பு, நல்ல பால் வர்க்கமான மாட்டோட கண்ணுங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி கண்ணு இன்றைக்கி தான் நம்மளுக்கு கொண்டு வர முடிஞ்சுதுங்க. இதுவும் நம்ம சொல்லி வச்சு தான் வாங்கியிருக்கிறோமுங்க. நல்ல பால் வர்க்கமான மாட்டோட கண்ணுங்க. மயிலக்கண்ணு, சுழி சுத்தமான கண்ணு, இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குங்க. நல்ல குணவனத்தில் இருக்குது, சுழி சுத்தமாக இருக்குங்க. நல்ல ரெட்டத்தமிழ் அமைப்பு. பால் வர்க்கம்னா மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 லிட்டர் கறவையில் வந்து இதோட தாய் வந்து காங்கி மாடு, பழைய வர்க்கம் மான் கொம்பு டைப் மாடுங்க. நல்லா கறக்கூடிய மாடு. தொப்புல இருக்கம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பால் நிரம்பக்கூடியோட தொப்புளும் வந்து இருக்குங்க. பால் அதிகமாக இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா தொப்புள் நரம்பு கொடி வந்து ஒரு அறிகுறிக்கு அமைக்குங்க. இந்த தொப்புள் கொடி இருந்தாவே வந்து எப்பவும் கறக்கிறத விட ஒரு துளி நார்மலாக வந்து ஒரு 1/2 லிட்டர் 3/4 லிட்டர் 1 லிட்டர் வரைக்கும் சேர்த்து கறக்கும் அப்படிங்கிறது காங்கை மாடலுக்கு உண்டான ஒரு காங்கை மாடுகள் மட்டும் இல்லைங்க, நாட்டு மாடுகளுக்கு உண்டான ஒரு தெளிவுங்க. இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு வயது ஒரு 6 to 7 மாதம் ஆச்சு. நல்ல புறவேத்தம், நல்ல ஷோ குவாலிட்டியான கன்று. நாளைக்கு கொம்புதலையிலும் நல்லா நந்து சிலையாட்டு வந்து சேரணும்னு நினைக்கிறவங்க கண்ணை தேர்வு செஞ்சு எடுக்கலாமுங்க. வாய்க்கடிசும் வந்து தெளிவாக இருக்குது, ஒன்றும் தப்பு இல்லைங்க. வந்தோம் தவிடு வச்சு நல்ல முறையாக குடிச்சிக்கிச்சுங்க. அதே மாதிரி கொம்புதலையில் நல்லா பயிர் கொம்பாக நல்லா ஒரு இந்த கண்ணும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருக்கொம்பு டைப்பில் தான் வந்து சேரும். ஏன்னா கண்ணு முகத்துலேயும் நல்லா நெத்திக்குழியிலையும் அந்த பயிர் கொம்பில் சின்ன கொம்பாக எந்திரிக்குங்க. அதனால் வந்து நம்ம அந்த மாதிரி சொல்ல முடியும். கண்ணை பொறுத்தளவுக்கு எந்த விதமான கழிப்பு சுழிகள் கிடையாது. வாழறக்கம் தெளிவாக இருக்கும். மடிகாம்பு சுத்தம் நல்லா மல்லிகைப்பூ முட்டு மாதிரி தெளிவான மடிகாம்பு சுத்தம் இருக்குங்க. முகரையே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் போட்டிருக்கிறோம். இது வரைக்கும் முகரை இல்லாமல் நல்லா ஜாலியாக இருந்துட்டு இருந்த கன்று. கண்ணில் நல்ல தெளிவான கண்ணுங்க. அச்சுமுத்துல மாதிரி கன்று. வேணும்னா தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாமுங்க. விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 26,000 ரூபாய் சொல்லியிருந்தோமுங்க. வீடியோ பதிவில் பார்க்குறது சுழி சுத்தமான கன்று, தார்பார்க்கர் கன்று, கிடாரி கண்ணுங்க. நல்ல அழகு லட்சணத்தில் தெளிவாக வரக்கூடிய கன்று. தார்பார்க்கர் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒயிட்டில் தான் வரும். ஒயிட்டில் வரக்கூடிய கண்ணுங்க. குணவனத்தில் நல்லா தெளிவாக இருக்குதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோயம்புத்தூர் ஒரு பண்ணையில் இருந்த கண்ணுங்க. நல்ல முறையாக பாலுட்டு ஒரு 8 மாதம் நல்ல முறையாக வளர்த்தி விற்பனைக்காக சொன்னாங்க. நம்ம எடுத்துகிட்டு வந்து விற்பனை பதிவு போட்டிருக்கிறோம். வாய்க்கடிசு நல்லா இருக்குதுங்க. குணவனத்தில் நல்ல குணவனமாக இருக்கும். இந்த கண்ணுக்கு வயது 8 மாதம்ங்க. குறைப்பழுது கிடையாது, கழிப்புச்சொல்லி கிடையாது, மடிகாம்பு சுத்தம் தெளிவாக இருக்குங்க. ரொம்ப கைப்பழக்கத்தில் ரொம்ப அமைதியான குணத்தில் நல்ல தெளிவான கன்று. தார்பார்க்கர் கண்ணுங்க. 8 மாதமான சுழி சுத்தமான கண்ணுங்க. அந்த லட்சுமி சுழி அதோட வேணுனாலும் இந்த கண்ணுக்கு வந்து அந்த லட்சுமி சுழி அப்படிங்கிறது இருக்குங்க. விருப்பம் இருக்கிறவங்க, தார்பார்க்கர் தேடிட்டு இருக்கிறவங்க நிறைய கேட்டிருக்கிறீங்க. ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் நம்மளால் வாட்ஸ்அப்பில் அனுப்ப முடியலைங்க. அதனால் யூடியூப்பில் பதிவிட்டுறோம். யார் முன்னாடி பார்க்குறீங்களோ பார்த்து தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம். மடிகாம நீவுறதுக்கோ மற்றபடி கைப்பழக்கத்துக்கோ எந்த ஒரு தொந்தரவும் இல்லை. எங்கே பிடிச்சாலும் பொட்டாட்ட பின்னாடி வரக்கூடிய கன்று. தார்பார்க்கர் கன்று நல்லா தெளிவான பெருங்கூட்டு மாட்டுக்கு பிறந்த கண்ணுங்க. இதோட தாய் வந்து வடக்கு நார்த்துலேருந்து எடுத்துகிட்டு வந்த மாடு தானுங்க. அதாவது குஜராத் பகுதியிலேருந்து 2 ஈத்துக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வந்தது தான். போன ஈத்து வந்து பார்த்திங்கன்னா இனச்சேர்க்கை ஊசி போட்டு தான் இந்த கன்று பிறந்திருக்குதுங்க. கண்ணை பொறுத்தளவுக்கு நல்ல பால் வர்க்கம் இருக்குதுங்க. தொப்புள் கொடி இருக்குது, சுழி சுத்தமாக இருக்குதுங்க. வேணும்னா தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாமுங்க. இந்த மாதிரி கண்ணுவில் கொண்டு போய் நீங்கள் ஏனோ தானான்னு வந்து மேய்க்காமல் நல்ல முறையாக மேய்ச்சிங்கன்னா நீங்கள் போடுற விலைக்கு பின்னாடி எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இரட்டிப்பு லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு சிலர் நல்ல முறையாக வாங்கிட்டு போகிறாங்க. அதே முறையை நல்லா குவாலிட்டியாக வளர்த்தி நம்மகிட்டையும் திருப்பி கொடுக்குறாங்க. இல்லை அவங்களே விற்பனை செஞ்சுட்டு மீண்டும் வந்து அடுத்த பேட்சில் நம்ம வரக்கூடிய கன்று மாடுகள் எடுத்து வாங்கிட்டு போகிறாங்க. ஒரு சிலர் வந்து இதுதான் வேணும், இப்படி தான் வேணும், விலை என்ன வந்தாலும் பரவாயில்லன்னு வாங்குறாங்க. அவங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் நம்ம சொல்கிறோம், எல்லாத்தையும் நம்ம சொல்ல முடியாதுங்க. அந்த கன்று நம்ம திருப்பி இந்த கன்று நம்மகிட்ட வாங்கினீங்கன்னு கேட்குற அளவுக்கு பண்ணிடுறாங்க. அதனால் நல்ல முறையாக வளர்த்த தெரிஞ்சவங்க வாங்கிட்டு போங்க. இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு வயது 8 மாதம், சுழி சுத்தம் தெளிவாக இருக்கும். தார்பார்க்கர் மாட்டுக்கு சின்ன ஊசி போட்டு பிறந்த கண்ணுங்க. மடிகாம்பு சுத்தம் நல்லா மல்லிகைப்பூ மட்டும் மாதிரி இருக்குங்க. இந்த கண்ணோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 21 ரூபாய்ங்க. விலையிலும் அனுசரித்து கொடுக்கலாம். தார்பார்க்கர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்த்தில் போய் வாங்கிட்டு வரதில்ல. இங்கே இருக்கக்கூடிய மாடுகள் 1 2 நமக்கு தகவல் தெரியும் போது வந்து வாங்கிட்டு வர்றோம். கண்ணையும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல விலைக்கு விற்றாங்கன்னா தான் அவங்க மாடு வச்சு கறக்க முடியும். இந்த கண்ணெலாம் வந்து நார்மலான விலை தான் சொல்லியிருக்கிறோம். இதே கன்று நம்ம வடக்க அந்த பக்கமெல்லாம் போய் வாங்கினோம்னா ஒரு 30 ரூபா கண்டிஷன், 32 ரூபா கண்டிஷனில் வரும்.
கன்றுக்குட்டியில் வாங்கி மேய்க்கிறதுக்கு எந்த சந்தேகமும் இல்லாமல் தார்பாக இருக்கிறதுனா தார்பாக இருக்கிறதா அப்படிங்கிற சந்தேகம் இல்லாமல் வாங்கி வளர்த்த விருப்பம் இருக்கிறவங்க தாராளமாக வளர்த்துங்க. கன்று குவாலிட்டி இருக்குது, ப்ரீடு குவாலிட்டி இருக்குதுங்க. விற்பனை விலை 21,000 ரூபாய்ங்க. வேணும்னா ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த கன்றை பொறுத்தளவுக்கு நல்ல பியூர் மல்லிகைப்பூ வெண்மையாக வருங்க. இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா வண்டியிலேருந்து நம்ம இறக்கி இன்னும் கழுவி விடலைங்க. நைட்டு விடி மழை பெஞ்சுது. அதனால் வந்து நம்ம இன்னும் தெளிவாக கழுவி விட்டோம்னா அந்த தொடைப்பகுதியில் இருக்கிறது கழுத்து பகுதியில் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லேசாக அந்த பிளாக் ஷேடு தெரியும். அதெல்லாம் அழுக்குங்க. நல்லா ஷாம்பு போட்டு கழுவி விட்டோம்னா கன்று பளபளன்னு மல்லிகைப்பூ மாதிரி இருக்கும். வேணும்னா தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாம். விற்பனை விலை 21,000 ரூபாய்ங்க. ஃபோட்டோ வீடியோ எது வேணாலும் தெளிவுபடுத்தி பார்த்துட்டு தெளிவாக முடிவெடுத்த பின்பு அட்வான்ஸ் பண்ணுங்கள். வீடியோ பதிவில் பார்க்குறதுங்க ஜெட் பிளாக்கில் வரக்கூடிய காரிக்காலைங்க. சுழி சுத்தமான கன்று, காயடிக்காத காரிக்காலை கன்றுங்க. வயது ஒரு 11 மாதம் ஆச்சு. சுழி சுத்தமாக இருக்கும். நல்ல ரட்டத்து அமைப்பு இருக்கும். பின்மாடு ஏத்தம், தாடுகுடி தொங்கல் இல்லாமல் ஒரு 11 மாதத்தில் அப்படியே காயடிச்சு காது வாட்டுறதுக்கும் தயாராக வேணும்னாலும் கொண்டு போய் அடித்து காது வாட்டிக்கலாமுங்க. இல்லை வேறு ஏதாவது பயன்பாட்டுக்கு இருந்தாட்டம் அந்த மாதிரி மிரட்டி விளையாட்டுக்கு பழக்கிறதுக்கு மாதிரி இருந்தாலும் இந்த கன்று தேர்வு செய்யலாம். கைகால் ஊக்கம் காலில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரக்கையாட்டு இருக்குங்க. குழம்புனாலும் நல்லா கருப்பட்டி வச்சு ஊற்றுன மாதிரி தெளிவான குழாம் அமைப்பு இருக்கும். கண்ணாமொழி நல்லா வெளிச்சமான கண்ணாமொழி இருக்கும். திமிழ் அமைப்பு ரட்டு திமிழ் அமைப்பில் இருக்குங்க. வாழை இருக்கும், தெளிவாக இருக்கும். சுறுசுறுப்பு படபடப்பும் தேவையான அளவுக்கு இருக்குங்க. மூக்கணம் குத்தி இருக்குது. வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு கொண்டு கேட்டுட்டு யாருக்கு எந்த மாதிரி மாடுகள் பயன்பாட்டுக்கு வேணுமோ மேலே கொடுத்துருக்கிற நம்பருக்கு சரியாக தொடர்பு கொண்டு கேளுங்க. இந்த கண்ணுக்கு வயது 11 மாதம். சுழி சுத்தம் தெளிவாக இருக்குங்க. குறைப்பொழுது கழிப்பு சுழி கிடையாது. கன்று நல்லா பெருவிட்டாக வந்து சேரக்கூடிய கண்ணுங்க. இது பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா காரங்காலை கிடையாது, காரிக்காலை கண்ணுங்க. ஜெட் பிளாக்காக இருக்குங்க. மறையெல்லாம் இங்கே இருக்காது. நடுமுதுகில் அன்னவாரையோடு இருக்குங்க. குறைப்பொழுது கழிப்பு சுழி இல்லாமல் அடிவேறு தொங்கல் இல்லாமல் இன்னுமே பூச்சி மாத்திரை நம்ம போட்டு விட்டாச்சுங்க. இன்னுமே வயிறெல்லாம் அதுங்கி வரும்போது நல்லா குதிரைக்குட்டியாட்ட வந்து சேரக்கூடிய கன்று. கைகால் ஊக்கம் எல்லாமே இருக்கும். சுறுசுறுப்பு படபடப்பு இருக்குங்க. இதோட விற்பனை விலைநிலவரம் பார்த்துட்டிங்கன்னா 31,000 ரூபாய்ங்க. வேணுங்கிற நண்பர்கள் நேரில் வந்து பார்த்துக்கிற மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கங்க. நேரில் வர முடியாமல் ஜாயிண்ட் வாடகையில் அனுப்பி சொன்னீங்களும் அட்வான்ஸ் பண்ணால் போதும். எல்லா ஊர்களுக்கும் அனுப்பிச்சி கொடுத்துட்றாங்க. இதுக்கு அடுத்தடுத்த வரக்கூடிய மாடுகள் கன்றுகளை பாருங்கள். இப்போ தான் நம்ம 3வது பதிவு பார்த்துட்ருக்குறோங்க. இதுக்கு அடுத்து 4வது பதிவு வரதையும் பாருங்கள். அப்படியே தொடர்ச்சியாக ஒவ்வொரு பதிவை பார்த்துட்டு வாங்க. யாருக்கு இந்த மாதிரி மாடுகள் கன்றுகள் பிடிக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு மேலே கொடுத்துருக்கிற நம்பருக்கு தெளிவுபடுத்தி கூப்பிடுங்க. அடுத்ததாக 4வதாக பார்த்துருக்கிற கன்று ஒரு மயில கன்று, கெடாரி கன்று, ஒரு 10 மாதமான சுழி சுத்தமான கன்று, காங்கேயம் கன்று, கெடாரி கன்றுங்க. நல்ல நெட்டு நீளமாக இருக்கும். கொம்பு தலையில் நல்லா வெளிச்சமான கொம்பு தலையாக இருக்குங்க. வாழை இறக்கம் தெளிவாக இருக்கும். மடிகாம சுத்தம் இருக்கும். தொப்புள் கொடி ஒரு நூல் நரம்பு கொடியோடு இருக்குங்க. ஏன்னா அந்த தொப்புள் கொடி இருந்தாவே கொஞ்சம் எச்சு கறக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கறவை மாடு அப்படிங்கிற ஒரு அதிக கறவை அப்படிங்கிறத விட உங்களுக்கு நார்மலாக கறக்கிறத விட ஒரு நூல் எச்சு கறக்குங்க. நார்மல் மாடு ஒரு 2 லிட்டர் கறந்து இது ஒரு 2 லிட்டர் கறக்கிற அளவுக்கு அந்த நரம்பு தாரை இருந்தாவே வந்து பால் அச்சு கறக்கும்னு சொல்லுவாங்க. கண்ணுக்கு வயது 11 மாதம். சுழி சுத்தமுங்க. வாழை இருக்கும், தெளிவாக இருக்கும். நல்லா நெட்டு நீளத்தில் இருக்குங்க. மற்றபடி கழிப்பு சுழி குறைப்பொழுது கிடையாது. பற்கள் 8 பற்கள் தெளிவாக இருக்கும். கண்ணாமொழியில் கொம்பு தலையில் நல்லா குவாலிட்டியாக இருக்குங்க. வண்டியிலேருந்து வந்து இறங்கி நம்ம வீடியோ எடுத்துருக்கிறோமுங்க. இன்னும் தவிடு அடர்த்தியும் எதுவும் குடிக்கல. நல்லா அள்ளி எடுத்துருந்ததுன்னா கண்ணு நல்ல தெளிவான கண்ணாக தெரியும். நீளத்தை மட்டும் பாருங்கள் எவ்வளோ நீளம் மட்டும் இருக்குதுன்னு. முன்னத்தங்காலுக்கும் பின்னத்தங்காலுக்கும் முதுகுல திமிலேருந்து பின்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல நீளம் இருக்கிறதும் தெளிவாக தெரியும். 11 மாதமான சுழி சுத்தமான காங்கேயங்கன்று, மயிலக்கன்று, கெடாரி கன்றுங்க. நல்ல கால் கருப்போடு தெளிவாக இருக்கும். 4 காம்பு அள்ளி வச்ச மாதிரி தெளிவாக இருக்குங்க. இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்கும். மாடு பெருமாடாக வர்றதுக்கு உண்டான அனைத்து அங்கலாச்சனமும் இருக்குதுங்க. இதோட விற்பனை விலைநிலவரம் பார்த்திங்கன்னா 25,000 ரூபாய். விலையில் 2 1 3 அனுசரித்து கொடுத்துக்கலாம். எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகை 100% பண்ணி கொடுக்குறோம். இந்த கண்ணையில் கொண்டு போய் நல்ல முறையாக தரமாக வாட விடாமல் வளர்த்துனோம்னா நம்மகிட்ட ஒரு நல்ல மாடாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதம் நம்ம கொடுக்குறோம். நீங்கள் காட்டில் மேய்ச்சாலும் சரி, இல்லை உங்களுக்கு தவிடு அடர்த்தியும் வச்சு வீட்டில் நல்ல முறையாக வளர்த்துனீங்கனாலும் சரி, கண்ணை பொறுத்தளவுக்கு நல்ல பெருமாடை வந்து சேருங்க. அதே மாதிரி 3 மாதம் கழித்து ஒரு பூச்சி மாத்திரை போடுங்க. நம்மளும் வந்து போட்டு தான் அனுப்புகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறை பூச்சி மாத்திரையில் கரெக்டாக போட்டு பராமரிச்சுட்டு வந்தீங்கன்னா மாடு சைனிங் இருக்கும். அந்த குடலில் இருக்கிற தேங்கக்கூடிய தேவையில்லாமல் அந்த அட்டை புழுக்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியே போயிடும்.
அதுக்கப்புறம் கண்ணும் வந்து உங்களுக்கு நல்லா தீவனம் நல்லா எப்பவுமே எடுத்துகிட்டு இருக்குங்க. அந்த பூச்சிகள் உள்ளே இருக்கும்போது என்ன ஒன்று வந்து அந்த உமிழ்நீர் வந்து வெளியே தள்ளிக்கிட்டே இருக்குங்க. அப்போ வந்து பசி எடுக்கிற தன்மை கொஞ்சம் குறையும். ரெண்டாவது வந்து இந்த ரத்தத்தில் வந்து தேவையில்லாத நச்சுகள் கலக்குமுங்க. அப்படி கலக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடே வந்து இந்த சைனிங் இல்லாமல் ஒரு மாதிரி டல் அடித்த மாதிரி காணப்படும். இல்லை முடிகள் வந்து பெருமுடிகள் முளைச்சிக்கும். அதையெல்லாம் தவிர்க்கறதுக்கு ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா கண்டிப்பாக ஒரு பூச்சி மாத்திரை போட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த முகத்துலேயும் கழுத்து பகுதியிலையும் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த ஷைனிங்கான ஒரு நிறம், அந்த நிறம் வந்து உடம்பு முழுக்க வர்றதுக்கு இன்னொரு 1 மாதம் ஆகும். நல்ல பூச்சி மாத்திரை கொடுத்து பராமரிச்சிங்கன்னா நல்ல வெள்ளை வெள்ளையும் கோழி முட்டாட்ட வந்து சேர்ந்துருமுங்க. வீடியோவில் பார்க்குறதுங்க நல்ல பெருங்கூட்டு செவலக்கண்ணுங்க, நல்ல பின்மாடு ஏற்றத்து, நல்ல தொடை அகலத்தில், நெஞ்சாங்குழி அகலத்துலேங்க, நல்ல வால் சன்ன வாலில், கைகால் ஊக்கத்தில், நல்ல திமிரான தோற்றத்துலேங்க, ரட்டத்தும்மல் அமைப்பில் நல்ல ஃபோர்ஸாக படபடப்பாக இருக்கக்கூடிய கன்று செவலக்கன்று காலக்கன்று. வயது 10-11 மாதம் ஆச்சுங்க. நல்ல ஃபோர்ஸாக இருக்கும். நல்ல வாய் கிடச்சுங்க. தீவனம் மட தீவனம், பருத்தி கொட்டை புண்ணாக்கு, வைக்கோல் சோளத்தட்டு சாப்பிட்றதுல ஹெவியான வாய் கிடச்சி இருக்குது. கொண்டு போய் வளர்த்துறவங்களுக்கும் சீக்கிரமாக ஒரு காலை நல்லா படப்பண்ணு பெரிய காலை ஆகிக்கும். அந்தளவுக்கு நல்லா வாய் கிடச்சிருக்குதுங்க. குப்பையில் கொண்டு போய் கட்டினாலும் மண் தான் அந்த இடத்துல இருக்குமே தவிர வாய்க்கு சாப்பிடக்கூடிய பொருள் எந்த பொருள் இருந்தாலும் கழிக்காமல் சாப்பிட்டு போடும். இன்னொரு மாடு போட்டு கழிச்சதை எடுத்து போட்டாலும் சாப்பிட்டுக்கும். அந்தளவுக்கு நல்லா வாய் கிடச்சுங்க. 10 மாதமான செவலக்காலக்கண்ணுங்க. நல்ல ரெட்டநாடி உடம்பு, ரெட்டத்தமிழ் அமைப்பு இருக்கும். பின்மாடு ஏற்றம் நல்ல உடம்பு அகலத்தில் நல்ல பெருமாடாக வந்து சேருங்க. சுழி சுத்தமான கன்று செவலக்கன்று காலக்கன்று. இதோட விற்பனை விலை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா 26,000 ரூபாய் சொல்லிக்கிறோம். வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு கேட்டுட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம். நேரில் வந்து பார்க்குறவங்க எப்பவும் போல் காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் 6 மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க. நம்ம இடம் வந்து பார்த்திங்கன்னா 2 இடத்துல இருக்குதுங்க. ஒன்று வந்து திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகில் பொங்கலூரில் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க. இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டம் கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா, கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா காப்பரமத்தி அப்படிங்கிற ஊரில் லெஃப்ட்டில் உள்ள ஒரு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு ஃபார்ம் இருக்குதுங்க. 2 இடத்துல வந்து பண்ணிகிட்ருக்குறோம். மாடுகள் கண்டுகள் அப்படிங்கிறது 2 இடத்துலையுமே இருக்குதுங்க. நீங்கள் நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தால் எந்தெந்த இடத்துல எந்த மாடு இருக்குது அப்படின்னு தெளிவாக கேட்டுட்டு வந்துக்குங்க. நம்ம தெளிவாக விளக்கம் கொடுத்துட்றோம். நேரில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி கோயம்புத்தூர் மாவட்டம் கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, இந்த பக்கம் திருப்பூர் பகுதி, உடுமலை, தாராபுரம் பகுதி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொங்கலூர்லேருந்து நீங்கள் என்ன வாடகை இது வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தீங்களோ அதே மாதிரி வாடகை தான் நம்ம வாங்குறோமுங்க. நீங்கள் காப்பரமத்திலேருந்து கரூர்கிட்டேருந்து நம்ம டெலிவரி கொடுக்குறங்காட்டி வாடகை அதிகம் வரும் யாரும் நினைக்க வேண்டாம். எங்கேருந்து எடுத்தாலும் மேற்கு திசையிலேருந்து எடுத்திங்கன்னா நம்ம பொங்கலூர்லேருந்து போடக்கூடிய வாடகை தான் போடுறோம். கிழக்கிருந்து எடுத்துட்டிங்கன்னா அங்கேருந்து என்ன வாடகை போடுவோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கண்டிப்பாக போட்டு கொடுத்துருவோம். நேரில் வந்து பார்க்குறதுன்னா ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தெளிவுபடுத்திட்டு வாங்க. இதுக்கு அடுத்து வரக்கூடிய பதிவுலையும் பாருங்கள். சென்னை மாடு இருக்குது, இன்னும் 2 செவலை காலக்கன்று இருக்குதுங்க. பழைய ஸ்டாக்கில் வந்து 2 கன்று இருக்குதுங்க. அப்புறம் ஒரு செனமாடு பழைய ஸ்டாக் இருக்குது. 3 மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பழைய ஸ்டாக்கு. மற்றது எல்லாமே புது விற்பனை பதிவு தான். பார்த்துட்டு எது பிடிக்குதுன்னு பார்த்துட்டு கூப்பிடுங்க. வீடியோவில் 5ஆவதாக பார்த்துட்டு கண்ணுங்க சுழி சுத்தமான கண்ணுங்க. காங்கேய மாட்டுக்கு இன்ஜெக்ஷன், அதாவது சினை ஊசி மூலியமாக பிறந்த கன்று. செவலை சினை ஊசி தான் போட்டிருக்கிறாங்க. அது வந்து ப்ரீடு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான காங்கேயம் ப்ரீடாகவும் இல்லைங்க. வட இந்தியா கிராஸ் மற்றும் காங்கேயம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தெளிவாக விழுந்துருக்குது. ஆனால் சுத்தமான காங்கேய மாட்டுக்கு பிறந்த கண்ணுங்க. செவலை மாட்டுக்கு இன்ஜெக்ஷன், அதாவது வந்து சினை ஊசி போட்டவங்க வந்து காங்கேயம் இன்ஜெக்ஷன் தான் போட்டதாக சொல்லியிருக்கிறாங்க. ஏதோ தவறுதெல்லாம் மாறி விழுந்துருக்கலாம். உங்களுக்கு கண் வந்து பார்த்திங்கன்னா நீளத்தில் உயரத்தில் நல்லா லம்பாடி காலை அளவு எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த மாதிரி நல்ல நீள உயரம் இருக்குதுங்க. புறமாடி ஏற்ற வால் சொன்னோம் குணவனம் எல்லாமே சுழி சுத்தம் எல்லாமே தெளிவாக இருக்குது. கூடுதல் சொல்லி அந்த லட்சுமி சுழியாக கேட்குறவங்களுக்கு அந்த லட்சுமி சுழியும் இருக்குதுங்க. கண் நல்ல வாய் கிடச்சிருக்குது. கண்ணுக்கு 7 மாதம் வயதாகுதுங்க. எந்த தீவனம் எந்த தவிடு எந்த மாதிரியான வாய்க்கு சாப்பிட்றது எது போட்டாலும் தாராளமாக பட்டை கிளப்பி சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்ல வாய் கிடச்சி. நீளம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சரியான நீளம்ங்க. இது காங்கேய மாடு தான் இதோட தாய். ஆனால் சினை ஊசி வந்து என்ன ஊசி போட்டாங்கன்னு தெரியல. ஏதோ ஒரு நாட்டு ஊசி தான் போட்டிருக்கிறாங்க. அந்த நீளத்தில் சரியான நீளம் இருக்குதுங்க. நேரில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நீளமாக இருக்கும். பின்மாடு ஏற்றம், மடி சுருக்கம், மடிகாம்பு சுத்தம், குறைப்பழுது கழிப்பு சொல்லி இல்லாமல் குதிரைக்குட்டி ஆட்டை தெளிவான ஒரு 7 மாதமான காங்கேய மாட்டுக்கு சினை ஊசி மூலியமாக பிறந்த ஒரு கிராஸ் கன்று கிடாரி கண்ணுங்க. கண்டிப்பாக வந்து ப்ரீடு கண்ட்ரி ப்ரீடு தான், அதாவது நாட்டு மாடு தான். மற்றபடி சிந்து மாடு கலப்பின கன்று கிடையாது. குவாலிட்டியில் நல்ல குவாலிட்டிங்க. தொப்புள் கொடி நரம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்ல பால் நரம்பு நல்ல தெளிவாக இருக்குது. மடிகாம்பு சுத்தம் நல்ல இப்போவே சுண்டு வரல் நீளத்தில் மடிகாம்பு இருக்குதுங்க. 7 மாதமான காங்கேய மாட்டுக்கு பிறந்த செவலை கன்று கிராஸ் கன்று கிடாரி கண்ணுங்க. இதோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 19,000 ரூபாய்ங்க. வேணும்னா தொடர்புண்டு கேட்டுட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம். நேரில் வந்து பார்த்து
சந்தேகத்தையெல்லாம் நிவர்த்தி பண்ணி ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க. கண்ணை பொறுத்தளவுக்கு சுழி சுத்தம் தெளிவாக இருக்கும். அந்த கூடுதல் சுழி லட்சுமி சுழியோட கேட்குறவங்களுக்கு அந்த லட்சுமி சுழி இருக்குதுங்க. பின்மாடி ஏற்றம் எல்லா சுத்தமும் இருக்குதுங்க. கண் வாய்க்கடிசு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக பயங்கரமான வாய்க்கடிசு. வீடியோவில் பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா நேற்று பதிவில் கடைசியாக வந்து புது வரவுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா குட்டை மாடு, அந்த ஒம்பளச்சேரி இந்த மாடுங்க ஒரு 3-3.5 அடி ஹைட்டுக்குள்ளே தான் இருக்கும். கண்ணு காலக்கண்ணுங்க. கறவைக்கு காலணிக்க வேண்டியதில்லை. நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 லிட்டர் பால் கறந்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் கண்ணு குட்டுக்கலாமுங்க. நல்லா மிளகா காம்புன்னு சொல்லுவாங்க. மிளகா காம்பு அப்படின்னாவே வந்து உங்களுக்கு கறக்கறக்கு நல்லா பலன்னு வருங்க. டைட்டு இருக்காது. கறக்கறக்கும் வந்து பார்த்திங்கன்னா இழுத்து கறக்கறக்கு நல்ல வசதியாக இருக்கும். சுழி சுத்தமான மாடு, சுழி சுத்தமான கண்ணுங்க. ஒம்பளச்சேரியில் வரக்கூடிய நாட்டு மாட்டில் ஒரு குட்டை மாடுங்க. கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பளச்சேரிக்கு உண்டான தெளிவான கலருங்க. ஒம்பளச்சேரி இனத்தில் இந்த கலர் வந்து அதிகமாக விரும்புவாங்க. ஒரு பிராண்டுன்னு கூட சொல்லலாம். இந்த அடிமரை, நெத்தி சுட்டிங்க, ரெண்டாவது இந்த தொடப்பகுதியில் வர மரை, நம்ம ஹெச்எப் மாடல் எந்த மாதிரி விரும்புவோமோ, அந்த கருப்பு சட்டை பிளாக் அண்ட் ஒயிட் வரோன்னு விரும்புவோமோ, அந்த மாதிரி இந்த ஒம்பளச்சேரி குட்டை மாடுகளில் இந்த கலர் வந்து கொஞ்சம் அதிக அளவில் எல்லாருமே விரும்பி வாங்கக்கூடிய கலர். ஒரு பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்கட் கலரும் இல்லாமல், சந்தன கலரும் இல்லாமல், மயிலையாகவும் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான கலரில் இருக்குங்க. முகத்தில் நல்ல கொம்பு, கிளி கொம்பு டைப்பில் வருங்க. அதே மாதிரி பல் வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் பல் இப்போ தான் ஒவ்வொரு துளி வெளியே வந்துட்டுருக்குது. இது வந்து 3வது ஈத்து. கறவை கால் அணைக்க வேண்டியதில்லை. கண் வந்து பார்த்திங்கன்னா காலக்கண்ணு. இருந்த இடத்துல பால் வந்து பார்த்திங்கன்னா சுண்டை கறந்துருக்குறாங்க. கண்ணுக்குட்டிக்கே விடாமல் ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு தேவையாக, மருத்துவ தேவைக்காக கறந்துட்டு இருந்திருக்கிறாங்க. சரி, இந்த பாலும் பத்தாது, ஒரு நாளைக்கு ஒரு 3 லிட்டர் பாலுக்கு, வேலைக்கு 3 லிட்டர் பாலுக்கு மேலே வேணும் அப்படின்னு சொன்னதுனால வந்து பார்த்திங்கன்னா வேறு மாடு எடுத்துகிட்டு இந்த மாடு கொடுத்தாங்க. நம்மளே வாங்கிட்டு வந்திருக்கிறோம். விற்பனை விலை அப்படிங்கிறது 30,000 ரூபாய்ங்க. நேரம் 1.5 லிட்டர் பால் கறந்துக்கலாம். கண்ணு காலக்கண்ணு, சுழி சுத்தமாக இருக்குங்க. வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி இந்த லோ பட்ஜெட்டில் போடக்கூடிய மாடுகளுக்கு நம்ம 30,000 ரூபாய் சொல்லியிருக்கோம் அப்படின்னா நீங்கள் 25 ரூபாய்க்கு கொடுங்க, 24 ரூபாய்க்கு கொடுங்க, 26 ரூபாய்க்கு கொடுங்க கேட்க வேண்டாமுங்க. ஒரு 1000 ரூபாயில் தான் முன்ன பின்ன அனுசரித்து கொடுக்கலாம். அதனால தான் வந்து விலைகளை கிட்ட போடுறதுங்க. ஏன்னா கொஞ்சம் சேர்த்தி போட்டு நம்ம குறைச்சி கொடுக்கலாமுங்க. ஆனால் வாங்குறவங்களுக்கும் சரி இவ்வளோ விலை சொல்கிறாங்க, குறைச்சி பேசி பழக்கம் இருக்கிறவங்க வாங்கிடுவாங்க. இந்த குறைச்சி பேச தெரியாதவங்க, பார்கெயின் பண்ணி பேச தெரியாதவங்க கொஞ்சம் யோசிப்பாங்க. அதனால தான் வந்து கிட்ட போட்டுடுறோம். கிட்ட டக்குன்னு பார்த்து வாங்குறவங்க வாங்கிக்குவாங்க. நேற்று வரைக்கும் போட்ட கன்று மாடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விற்பனை ஆயிடுச்சு. 30,000 ரூபாய்ங்க. நேரம் ஒரு 1.5 லிட்டர் பால் கறந்துக்கலாம். மாடு கன்று ரெண்டும் சேர்த்து நாளைக்கு விற்றிங்கனாலும் வாங்குற விலையிலேருந்து மேலே தான் விற்குமே தவிர குறைஞ்சி விற்காது. ஒரு 1000 ரூபா முன்ன பின்ன அனுசரித்து கொடுக்கலாம். நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்கிக்கிற மாதிரி இருந்தாலும் வாங்கிக்கலாமுங்க. குறைஞ்சது நம்ம ஒரு 30,000 போட்டு நேரம் ஒவ்வொரு லிட்டர் பால் கறந்தாலும் மிச்சம். அதனால் வந்து வேணும்னா தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கங்க. விற்பனை விலை 30,000 ரூபாய்ங்க. நம்ம ஒரு 1 லிட்டர் சொல்கிறோம். நீங்கள் தீவனம் போடுறத பொறுத்து கொஞ்சம் கூடலாம் குறையலாம். ஏன்னா வெயில் காலமாக இருக்கிறங்காட்டி முன்ன பின்ன கறவை வரலாமுங்க. மற்றபடி கறவைக்கு ஒழுக்கும் போடுற காசுக்கு என்றைக்கு வீண் போகாது. அளவான மாடு 2 கத்தை தட்டு போட்டால் வயிறு நிமிக்கும். லேசாக ஒரு பொட்டி கூட ஏட்டத்தை அளவான மாடு வேணும்னா தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாங்க. இந்த வீடியோவில் பார்த்துருக்கிற மாடு வந்து பார்த்திங்கன்னா 7வது விற்பனை 8வது விற்பனை பதிவுங்க. சுழி சுத்தமான மாடு. ஏற்கனவே நம்ம பதிவு போட்டிருந்தோம்.
சினை மாடாகத்தான் போட்டிருந்தோங்க. தற்போது வந்து சினை மாடாகத்தான் பதிவு போட்டிருக்கிறோம். கன்று போடுறதுக்கு இன்னொரு 20 நாள் ஆகுங்க. சுத்தமான மாடு, நல்ல டயர் வண்டி சைஸில் ஹெவி சைஸாக வரக்கூடிய மாடு. மயில மாட்டில் எந்த விதமான ஒச்சம் இல்லாமல், கழிப்பு சுழிகள் இல்லாமல் சுத்தமாக பின்மாடு ஏற்ற வால் சொன்னோம். மடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா 3 லிட்டர் கறக்கிற அளவுக்கு மடி. நேரம் ஒரு 3 லிட்டர் கறந்துட்டு 2.5 2.25 லிட்டர் கறந்துட்டு கண்ணுக்குள்ளாமுங்க. அந்தளவுக்கு நல்ல பால் கறவை உண்டான மாடு. ஈத்து வந்து பார்த்திங்கன்னா பள்ளிப்புத்தான் முளைச்சி வெளியே வந்துட்டு இருக்குதுங்க. கிட்டத்தட்ட சேர்ந்தும் சேராமல் இருக்குது. ஈத்து வந்து 3வது கண்ணாக இருக்கலாம், 4வது கண்ணாக இருக்குங்க. மற்றபடி மாட்டில் கால் கருப்பு, டயர் வண்டி ஏதாட்டும் நல்ல உடம்புங்க, ஹெவி பின்மாடு ஏற்றம், அடிவேறு தொங்கல் இல்லாமல், கைகள் ஊக்கத்துலைங்க, நரம்பு கொடி ஏதாவது வந்து மடியிலேருந்து முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அடிவயத்தில் தொப்புள் கொடியிலேருந்து அந்த பால் நரம்பு வருங்க. இந்த நரம்பு கொடியோட நேரம் ஒரு 2.5 to 2.25 கறந்துட்டு கண்ணு கூடுற அளவுக்கு நல்ல ஒரு பெருமாடாக வேணும்னு நினைக்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம். ஆண்கள் பெண்கள் கறக்கிறதுக்கு, ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் உண்டான உத்தரவாதம் தெளிவாக கொடுக்குறோங்க. வாய் கிடச்சி நல்லா வாய் கிடச்சிங்க. வந்ததுலேருந்து மாடு ஒரு துளியும் கூட இலைக்கல. நம்ம வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் 5-6 நாளைக்கு முன்னாடி எடுத்தோம் இல்லைங்களா, வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோத்தை போட்டிருக்கிறோம். இன்றைக்கி மாடு பார்க்குறதுக்கு இன்னுமே நல்ல லட்சணமாக இருக்குது. நல்லா நல்ல வயிறு எடுத்து நல்ல வயிறு இன்னமும் தீவனம் தின்னுட்டு நல்லா தெளிவாக இருக்குதுங்க. நேரில் வந்து பார்த்து செக் பண்ணுற மாதிரி இருந்தாலும் செக் பண்ணி கொண்டு போகலாம். விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் ஈத்து மயில மாடு ஒரு 8.25 கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 20 நாளில் கன்று போட்டுக்குங்க. காங்கை கன்று போடும். இதோட விற்பனை விலை 57,000 ரூபாய். சினமாடுன்னு வந்து யோசிக்க வேண்டாமுங்க. இந்த மாட்டை பொறுத்தளவு கேரண்டி, எல்லா கேரண்டியும் கொடுக்கலாம். தெரிஞ்ச இடத்துல தெளிவாக கறந்துட்டு இருந்த மாடுங்க. விற்பனை விலை 57,000 ரூபாய்ங்க. இதுக்கு அடுத்து வந்து செவலக்கண்ணுகள், காலக்கண்ணுகள் வருது. எல்லாமே பார்த்துட்டு எது பிடிச்சிருந்தாலும் மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேளுங்க. பார்க்குறதுங்க நல்ல ரெட்டத்தமிழ் அமைப்பு கொண்ட சுத்தமான கன்று, நல்ல கொம்பு தலையில் கட்ட மூஞ்சிலாம் நல்லா பின்மாடு ஏற்றத்தில் வால் சன்னத்தில் நல்ல ஒட்டியானம் போட்ட மாதிரி வயிறு தொங்கல் இல்லாமல் ஃபிட்னஸ் இருக்கக்கூடிய கன்று, செவலக்கன்று, காலக்கண்ணுங்க. தொப்புள் கொடி இறக்கம் இல்லை. தாடை வந்து நல்ல மெலிசான அருந்தாடைங்க. குறைப்பொழுது கழிப்பு சொல்லி கிடையாமல் இருக்குது. நடுமுதுகு நெரிசல் இல்லாமல் நல்ல திமிரான கண்ணுங்க. இது வந்து ஏற்கனவே நம்ம பதிவு போட்டிருந்தோம்ங்க. இது வந்து விற்பனை ஆகாமல் இருக்குது. ஒரு சில நண்பர்கள் வந்து விற்பனை ஆகாமல் இருக்கக்கூடிய ஓல்டு ஸ்டாக் மாடுகள், கன்றுகள் எதுவாக இருந்தாலும் போடுங்க. நம்ம முதல்ல போட்ட பதிவுகள் நாங்கள் பார்க்காம இருந்தால் கூட நீங்கள் 2வது பதிவு போட்டிங்கன்னா கண்டிப்பாக அது எங்களுக்கு தெரிய வரும். நாங்கள் வந்து பார்க்குறதுக்கு உண்டான வாய்ப்பும் கிடைக்குங்க. அதனால் வந்து நீங்கள் மறுவிற்பனை பதிவும் தாராளமாக போடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அதனால் போட்டிருக்கிறோம். ஏன்னா அன்றைக்கி பார்த்துருக்க மாட்டாங்க. ஒரு 4000 வியூஸ் போயிருக்கும். இந்த மாதிரி கன்று வேணும்னு நினைக்கிறோம். இன்றைக்கி பார்க்குறவங்க அன்றைக்கி பார்க்காம கூட இருந்திருக்கலாம். அதனால் ஒரு வாய்ப்பு ஒரு இன்னொரு சான்ஸ் அப்படிங்கிறக்காக தான் நம்ம போடுறோம். நம்மளுக்கு விற்பனையான டக்குன்னு விற்பனை செஞ்சுருவோம். எங்களுக்கு வேலை முடியும். வேணும்னா தொடர்பு கொண்டு பார்த்து எடுத்துக்கங்க. சுத்தமான கன்று, ஒரு 9 மாதமான செவலக்கன்று, காலக்கண்ணுங்க. இதையும் வந்து ஏற்கனவே இப்போ விற்பனை பதிவு போட்டிருக்கிறோங்க. மீண்டும் தெளிவாக நம்ம சொல்லியே தான் சொல்கிறோம். இந்த பதிவில் பார்த்துட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிற மாதிரி இருந்தால் எடுத்துக்கலாம். விற்பனை விலை அப்படிங்கிறது 27,000 ரூபாய் சொல்லியிருக்கிறோங்க. இல்லைனாலும் நம்ம கண்ணபுரம் தேருக்கோ கன்றுகள் நிறைய வாங்கிட்டு இருக்கிறோமுங்க. கண்ணபுரம் தேருக்கு வரும், நேரில் வந்து பார்த்து எடுக்கிற மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கங்க.
வண்டியிலேருந்து இறக்கக்கூடிய கன்று வந்து பார்த்திங்கன்னா நல்லா தாடக்கூடிய இல்லாமல் நைஸ் குவாலிட்டியான கன்றுங்க. நல்லா பின்மாடு அகலத்தில் வால் அடக்கத்தில் நல்லா தெளிவாக இருக்கக்கூடிய கன்று. அடிவேறு தொங்கல் இருக்காது, சுழி சுத்தமாக இருக்கும். கொம்பு ரெண்டும் பயிர் கொம்பாக இருக்குங்க. நைஸ் குவாலிட்டி, நல்லா நைஸ் குவாலிட்டியாக இருக்கும். நல்ல ஒற்றை நாடியில் வடன்னு நல்லா ஒரு தோல் நைஸான மாடுன்னு காளைக்கன்று. நல்ல இலக்கமான மாடு, நல்ல படப்படன்னு பெரிய மாடாக வந்து சேருங்க. இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குங்க. தொப்புள் கொடி இல்லை, தாடை அருந்தாடையில் நல்ல நெத்திக்கூரில் காயடிச்சு காது வாட்டி விட்டோம்னா கன்று வந்து பார்த்திங்கன்னா நல்ல வடன்னு சரியான நீளத்துலேயும் உயரத்துலையும் நல்ல மாடாகி வந்து சேர்ந்துருமுங்க. குறைபழுது கலப்பு சுழி இல்லாமல் இருக்குதுங்க. சுழிகள் எல்லாமே ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே விற்பனை பதிவு போட்டிருந்த கன்று தானுங்க. பிடிச்சிருக்கிறவங்க இந்த பதிவை பார்த்துட்டு விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொண்டு கேளுங்க. இதோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 27 ரூபா சொல்லியிருக்கிறோம். முன்ன பின்ன ஒரு 1000 சாரிங்க 29,000 ரூபாய்ங்க. நம்ம பழைய பதிவில் என்ன ரேட் சொல்லியிருந்தோமோ அதே ரேட் தான் சொல்லியிருக்கிறோங்க. 29,000 ரூபாய். வேணும்னா தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கங்க. எல்லா ஊர்களுக்கும் 100% ஜாயிண்ட் வாடகை பண்ணி கொடுக்குறோம். இந்த காலக்கண்ணுகளை பொறுத்தளவுக்குங்க இந்த மாதிரி தரமான கன்றுகளில் வாங்கிட்டு போய் நல்ல முறையாக பராமரிச்சிங்கன்னா ஒரு 6 மாதம் ஒரு வருஷம் கழிச்சு நீங்கள் விற்கிற மாதிரி இருந்தாலும் நல்ல விலைக்கு விற்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை பூச்சிக்காலையை வச்சுருந்து நீங்கள் ஏதாவது தேவை பயன்படுத்திட்டு விற்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு 2 பல் 4 பல்லில் விற்றீங்கனாலும் நல்ல விலை கிடைக்குங்க. ஏன்னா 25 ரூபா 27 ரூபாய்க்கு தான் கன்று வாங்குகிறோம். நல்ல முறையாக வளர்த்துனீங்கன்னா யாருக்காக இருந்தாலும் நஷ்டம் வராதுங்க. ஆனால் ஏனோ தானோன்னு வளர்த்தி எலும்பு தொலுமாக பண்ணிட்டீங்கன்னா மாடே தேரல கொம்பு மட்டும் வளர்ந்துருச்சு அப்படின்னா அதில் நீங்கள் போட்ட விலையில் பாதி விலையும் கூட என்றைக்கு கிடைக்காது. அந்த மாதிரி தான் வந்து சேர்ந்துருங்க. கன்றுகள் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நேரில் வந்து பாருங்கள். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா காலக்கன்றுகள், கிடாரி கன்றுகள், பால் மேலையில் வரக்கூடிய கன்று, செவலக்கன்று, காலக்கன்று, மயிலக்கன்று, காலக்கன்று 2 3 கன்று பொடி கன்று இருக்குதுங்க. நிறைய இருக்குது. வேணும்னா தொடர்பு கொண்டு கேட்டுட்டு நேரில் வந்து பார்க்குறவங்க தாராளமாக நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க.